முடிவுல இருந்து தான் ஆரம்பமே. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஐயோ இப்படி பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ இப்படி சூழ்நிலை இருக்குன்னு இன்னைக்கு பாக்குறோம். ஆனா நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அதை பார்த்துட்டார். அதனாலதான் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்னு போட்டிருக்குது. என்னன்னா எண்ட பாரு, இன்னைக்கு பார்க்காத. 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்ப, 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்ப. அதனாலதான் பாருங்க, இந்த பிள்ளைகள் அங்கேயும் இங்கேயும் போகுங்க. இந்த பிள்ளைகள் சொன்னதே கேட்காது. அவன் இந்த பெற்றோர் ரொம்ப தரிசனத்தோட இவன் டாக்டர் ஆக்கணும், இல்ல இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், ஏதோ பெரிய பெரிய படிப்பு வைக்கணும், இவன் நல்லா சமுதாயத்துல வரணும், நம்மளுக்கு படிப்பு இல்லை அப்படின்லாம் அவன் சொல்லும்போது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இவன் இஷ்டத்துக்கு போறன்ன உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளர்ந்து ஓங்கி செழித்தோங்கி இருப்பார்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவை பின்பற்றிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து என்ன ஆக போகுது, என் அடுத்த சந்ததியும் தேவனை பின்பற்றுவார்கள், அதுக்கப்புறமாக என் வர்ற சந்ததியும் பின்பற்றுவார்கள், சந்ததி சந்ததியாக தேவனை பின்பற்றுவார்கள் என்பதுதான் எப்படி இருக்கணும், என்னுடைய அறிக்கையாக இருக்க வேண்டும்.